சுந்தர் பிச்சை 2004ல் கூகுளில் வேலைக்கு சேர்ந்தார். அப்போது அவர் சாதாரண மேனேஜராக தான் ஆரம்பித்தார். பெரிய பதவி எதுவும் இல்லை. அப்போது கூகுள் ஒரு புது ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுதான் கூகுள் குரோம் ப்ரௌசர். ஆனால் அப்போது கூகுள் டீமில் பல பேர் இதுக்கு எதிராக இருந்தாங்க. ஏற்கனவே இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர், ஃபயர்ஃபாக்ஸ் இருக்குது, நமக்கு ஏன் புது ப்ரௌசர்னு சில பெரிய ஆளுங்க கேட்டாங்க. ஆனால் சுந்தருக்கு இது ஒரு பெரிய சான்ஸாக தெரிஞ்சது. அவர் மனசில் இது வேலை செஞ்சால் உலகமே நம்மளை பார்க்கும்னு ஒரு தைரியமான ஐடியா வந்துச்சு. ஒரு நாள் கூகுளோட பெரிய பாஸ் எரிக் ஸ்மித் முன்னாடி சுந்தர் இந்த ஐடியாவை சொல்ல போனார். ஆனால் அவருக்கு பயம். ஏன்னா அவர் புது ஆள், பெரிய மீட்டிங்கில் பேசின அனுபவம் இல்லை. ஆனாலும் தைரியத்தோடு போய் நம்மளுடைய சொந்த ப்ரௌசர் இருந்தால் இன்டர்நெட்டோட எதிர்காலத்தையே நம்ம மாற்றலாம்னு சொன்னார். எல்லாரும் ஒரு நிமிஷம் அமைதியாக இருந்தாங்க. எரிக் ஸ்மித் அவரை பார்த்து, நீ சொல்கிறது சுவாரஸ்யமாக இருக்குது, ஆனால் இதில் நிறைய ரிஸ்க் இருக்குது, உன்னால் முடியுமா அப்படின்னு கேட்டார். சுந்தர் ஒரு செகண்ட் யோசிச்சு, முடியும், நான் செஞ்சு காட்டுறேன் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் சுந்தர் அந்த ப்ராஜெக்டை தலைமை ஏற்று நடத்தினார். 2008ல் கூகுள் குரோம் வந்துச்சு. இப்போ உலகமே அதை உபயோகிக்குது. ஆனால் அந்த மீட்டிங்கில் அவர் தைரியமாக பேசினது தான் இதுக்கு ஆரம்ப புள்ளியாக இருந்துச்சு. நம்ம மதுரையில் பிறந்து சென்னையில் ஒரு சாதாரண குடும்பத்தில் வளர்ந்த பையன் அவருடைய தைரியமான முடிவோட உலகத்தையே மாற்றினார். சுந்தர் பிச்சையோட லைஃப்பில் நடந்த இந்த இன்ஸ்பைரிங் ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.